வாழ்க வளமுடன். Today we see about our last topic in this lesson, oxidation, reduction and redox reaction. It is in page number 157. இன்னைக்கு ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் மற்றும் ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் பற்றி பார்க்குறோம். இது பேஜ் நம்பர் 157 இருக்கு. வாங்க லெசன் பார்க்கலாம். Let at the following picture. ஸோ கீழே இருக்கிற ஒரு படத்தை பாருங்கள். அதில் பாருங்கள், when an apple is cut and left for sometimes its surface turns brown. ஸோ எப்பவுமே நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம்னா வித்தவுட் 1 or 2 minutesல அது சர்ஃபேஸ் என்ன ஆயிடுங்க, ப்ரௌன் கலரில் ஆயிடும். சிமிலர்லி அயன் போல்ஸ் அண்ட் நட்ஸ் இஸ் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் கெட் ரஸ்டட். இதே மாதிரி என்ன இருக்கும், இரும்பு பொருளும் துருப்பிடிக்கும், ரஸ்ட் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. டு யூ நோ வை ஆர் தீஸ் ஹேப்பன்ஸ்? ஏன் இது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். ஸோ இது ஆக்சிடேஷன் அப்படின்ற ரியாக்ஷனால தான் நடக்குது, அதாவது ஆக்சிஜனேற்றம். சரிங்களா? சரி பாருங்க, ஆக்சிடேஷன் a chemical reaction which involves addition of oxygen or removal of hydrogen or loss of electron is called oxidation. ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்கிறோம், ஒரு ரியாக்ஷன்லேருந்து என்ன போகணும், ஹைட்ரஜன் போயிடணும், இல்லைனா ஒரு எலக்ட்ரான் போயிடணும், இல்லைனா ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அது என்னன்னு சொல்கிறோம், ஆக்சிஜனேற்றம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், மெக்னீஷியம் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் மெக்னீஷியம் ஆக்சைடு. சரிங்களா? இங்கே ஆக்சிடேஷனில் ஃபஸ்ட்டு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த மெக்னீஷியம் கூட ஆக்சிஜன் ஆட் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்து CaH2லேருந்து யார் வெளியே போகிறாங்க, H2 வெளியே போயிட்டு Ca+H2 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? தட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அடுத்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகணும்னு சொன்னாங்களா, இந்த Fe2+ல் ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடுங்க, சூப்பர், Fe3+ ஆகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் இருக்கும். ஸோ அதுவே என்ன சொல்கிறோம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் என்ன, ஆக்சிடேஷன். இப்போ ரிடக்ஷன் பார்க்கலாம். ரிடக்ஷன் a chemical reaction which involves addition of hydrogen and removal of oxygen or gain of electron. சரிங்களா? அங்கே சொன்னதுக்கு அப்படியே மாற்றி சொல்கிறோம். எப்படி, அங்கே வந்து என்ன ஆகணும், ஆக்சிஜன் ஆட் ஆகணும். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அங்கே என்ன வெளியே போகணும், ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் ஆகணும் இல்லையா, வெளியே ரிமூவ் ஆகணும். அப்போ ரிமூவிங் ஹைட்ரஜன். அப்போ இங்கே யார் வெளியே போவா, ரிமூவிங் ஆக்சிஜன். அப்படியே ஆப்போசிட், அங்கே வந்து என்ன ஆகும், எலக்ட்ரானும் ரிமூவ் ஆகும். இங்கே என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகும். சரிங்களா? இப்போ அதுக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட் தான் என்னங்க, ஆக்சிடேஷனோட ஆப்போசிட் தான் ரிடக்ஷன். சரி பார்க்கலாங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ன, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனா, ஸோ Na கூட H2 சேர்த்துனா NaH, சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லி மாறுது. சரிங்களா? அடுத்து CuO கூட ஹைட்ரஜன் சேரும்போது யார் வெளியே ஓடிடுறாங்க, ஆக்சிஜன் வெளியே போயிடுறாங்க. அப்போ வெளியே போய் என்னவா மாறிடுறாங்க, Cu தனியாகவும் H2O அப்படின்னு வாட்டரும் வெளியே போயிடுறாங்க. அப்போ இது ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அடுத்து அங்கே பார்த்தா அதையே திருப்பி Fe3+ கூட ஒரு எதையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, எலக்ட்ரான்னு நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, கெயின் ஆகுது. அப்போ எலக்ட்ரானை வாங்கிட்டு யாராக மாறிடுறாங்க, Fe2+. இங்கே எப்பவுமே நம்பர் கம்மியாக இருந்தால் தான் சைஸ் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து என்ன, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஜென்ரலி த ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் அக்கர்ஸ் இன் த சேம் ரியாக்ஷன் சைமல்டேனியஸ்லி. ஸோ ஜென்ரலாக ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எப்படி இருக்குங்க, ஒரே ரியாக்ஷனில் நடக்கும், ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும். இஃப் ஒன் ரியாக்டன் கெட் ஆக்சிடேஷன், இதில் ஒரு பார்ட் வந்து ஆக்சிடேஷன் இருந்தால் இன்னொரு ரியாக்ஷன் என்னவா இருக்குங்க, ரிடக்ஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ such reactions are called oxidation reduction reaction. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம் நம்ம இங்கே, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்னவும் சொல்லலாம், அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். இங்கே பாருங்கள், லெட் ஆக்சைடு கூட ஒரு கார்பன் ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆயிடுதுங்க, வெளியே போயிடுது. அப்போ ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இது என்ன சொல்ல, நம்ம இங்கே ரிடக்ஷன் நடந்திருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அதே மாதிரி என்ன ஆட் ஆகிருக்குது, கார்பன் வந்து ஆட் ஆகுது. அப்போ கார்பன் ஆட் ஆகுது,
ஆக்சிஜன் வெளியே போயிடும். அடுத்ததில் பாருங்கள், ஜிங்க் ஆட் ஆனால் யார் வெளியே போயிடுறாங்க? காப்பர் வெளியே போயிடுறாங்க. அப்போது காப்பர் வெளியே போகுதா? காப்பர் வெளியே போகிறத நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஒரு எலக்ட்ரான் வெளியே போகுது, ஆக்சிடேஷன்னு சொல்லலாம். அப்போ இதில் இங்கே ஜிங்க் ஆட் ஆகிறது நம்ம இங்கே என்ன சொல்லலாம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்று ஆட் ஆனால் ஒன்று வெளியே போயிடணும். சரிங்களா? அப்போ இதை எதுங்க? ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி பாருங்க, இதில் ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜன். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ஆக்சிடேஷனில் என்னெல்லாம் நடக்கணும்? ஆக்சிஜன் ஆட் ஆகணும், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும், எலக்ட்ரானும் என்ன ஆகணும்? ரிமூவ் ஆகணும். இதே ரிடக்ஷனு என்ன ஆகுங்க? கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். சரிங்களா? கெயின் ஆஃப் ரிடக்ஷன் வரேன்ப்பா வரேன் கெயின் ஆஃப் ரிடக்ஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன். அப்போ இங்கே ஆக்சிஜன் வெளியே போயிடுது, அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எது ஆட் ஆயிடுதுங்க? ஆக்சிஜன் உள்ளே ஆட் ஆயிடுது, எலக்ட்ரானும் உள்ளே ஆட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மற்றும் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆக்சிஜன் ஏற்றத்துக்கும் ஆக்சிஜன் ஒடுக்கத்துக்கும் என்னென்னலாம் ஏஜென்ட் இருக்குது? ஏஜென்ட் அப்படின்னா வினையூக்கிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரியா? Substance which have a ability to oxidize other substance is called oxidizing agent. So ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்னது? it has to be oxidize the another substance by using oxidation agent. These are also called electron acceptor. இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க? எலக்ட்ரான் அக்செப்டர். அதாவது மற்ற பொருளை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யறதுக்கு பயன்படுற பொருள் தான் ஆக்சிஜனேற்றிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? எலக்ட்ரானை வாங்கிக்கிறங்காட்டிக்கு எலக்ட்ரான் ஏற்பிகள் அப்படின்னு பேரும். பிகாஸ் தே ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் சப்ஸ்டன்ஸ். என்ன பண்ணும்? இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் H2O2, MnO4-, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு, மேக்னஸ் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, குரோமியம் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்கிறோம்ல, அதோட ஃபார்மேட். சரிங்களா? அடுத்து சப்ஸ்டன்ஸ் விச் ஹாவ் த எபிலிட்டி டு ரெடியூஸ் அதர் சப்ஸ்டன்ஸ். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட், அங்கே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்னு சொன்னோம். இங்கே ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்டாக இருந்தால் அது ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்கிறோம். தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் எலக்ட்ரான் டோனர். அவங்க எலக்ட்ரானை கொடுக்குறங்காட்டிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரான் டோனார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் டொனேட் எலக்ட்ரான்ஸ் டு அதர் சப்ஸ்டன்ஸ். மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? எலக்ட்ரானை டொனேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற பொருட்களை ஒடுக்குமடைய செய்கிற பொருளை ஒடுக்கிகள்னு சொல்கிறோம். இவங்க மற்றவங்க கிட்டேருந்து மற்றவங்களுக்கு இவங்க எலக்ட்ரானை கொடுக்குறங்காட்டிக்கு எலக்ட்ரான் ஈனிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சோடியம், அதாவது NaBH4, லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் பேரியம் ஹைட்ராக்சைடு, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அன்லைக் மெட்டல்ஸ் ஆஃப் பெலேடியம் பிளாட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லேடியம் பிளாட்டினம் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் டெய்லி லைஃப். டெய்லி லைஃப்பில் இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது? இன் நேச்சர் த ஆக்சிஜன் ப்ரெசன்ட் இன் அட்மாஸ்பியரிக் ஏர். ஸோ நேச்சரில் ஆக்சிஜன் எங்கே இருக்குங்க? நம்மளோட ஏரில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ப்ரீத் தட் ஆக்சிஜன் every moment, starting from metals to living tissues. எங்கிருந்துங்க? மெட்டல்லேருந்து உயிர் இருக்கிற திசு வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. the shining surface of metal tarnishing due to the formation of respective metal oxide on their surface. சரிங்களா? எங்கெல்லாம் இருக்கும்? ஒரு பளபளப்பான உலோகங்கள், அதில் காற்றுள்ள ஆக்சிஜனோடு வினை புரிந்து உலோக ஆக்சைடாக மாறுறதுனால, மெட்டல் ஆக்சைடாக மாறல எங்கே மாறும்? அதோட சர்ஃபேஸில் மாறுறதுனால இதுக்கு என்னென்னு சொல்கிறாங்க? வி கால் இட் அஸ் எ கரோஷன், உலோகங்களின் அரிமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஷ்லி கட் சர்ஃபேஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன்
or sometimes because of oxidation of organic compound present them. ஸோ புதுசாக ஏதாவது இப்போ ஆப்பிள்ஸே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா என்ன ஆகும், அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, ஆப்பிள் தென் பிரிஞ்சல் கத்திரிக்காய். ஸோ அப்போ அங்கே என்ன நடந்திருக்குங்க, அங்கே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் நொதிகள் வந்து என்னவா மாதிரி இருக்குங்க, தே ஆர் ஆக்சிடைஸ்டு, ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறோம். அடுத்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இன் ஃபுட் மெட்டீரியல் தட் வேர் ஓப்பன் ஃபார் அ லாங் பீரியட் இன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்பாயிலிங் ஆஃப் ஃபுட். சரிங்களா, ஏதாவது நம்ம வந்து திங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகிடுங்க, கெட்டு போயிடும் இல்லையா, அது வந்து ஃபுட்டை வந்து என்ன போயிடும், ஸ்பாயில் பண்ணணுன்னு. அப்போ அது என்ன ரானிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரான்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள் ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேற்ற எண். ஸோ oxidation number of an element is needed as the formal charge which an atom of element appear to have when electrons are counted. சரிங்களா, ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறதுல வச்சு தான் எங்கே ஒரு தனிமத்தில் ஆக்சிஜன் நைட்ரஜனில் வந்து ஒரு அணுவில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் இல்லையா, அப்படி கவுண்ட் பண்ணும்போது தான் அதோட என்ன செய்யுங்க சார்ஜஸ் வந்து நம்ம சொல்ல முடியும். சரிங்களா, அப்படி சொல்கிற சார்ஜஸ் தான் ஆக்சிஜனேற்ற எண், அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அந்த நம்பர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். தி டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் that an atom either gain or loss. சரிங்களா, இங்கே வந்து the total number of atom அப்படின்றது எப்படி இருக்குங்க, எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஆட்டம் வந்து கெயின் ஆகிறனாலையோ லாஸ் ஆகிறனாலையோ ஆர் இன் ஆர்டர் டு ஃபார்ம் அ கெமிக்கல் பாண்ட் வித் அதர் ஆட்டம். ஸோ வந்து இன்னொரு ஆட்டம் கூட ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடத்துறதுனாலையோ உருவாகும்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் ஆக்சிடேஷன் numbers of all the atom in the formula of neutral compound 0. ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடேஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களோட ஆக்சிஜனேற்றத்தோட கூடுதல் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ if we add this, that become neutral, that means 0. The sum of oxidation number of an ion is the same charge of that ion. ஸோ ஒரு அயானுக்கு வந்து நீங்கள் சம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடேஷன் எப்படி இருக்குமோ அதே தான் அங்கே டோட்டலி வரும்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் இன் காம்பவுண்ட் ஆஃப் 2 unlike atoms is assigned to the more electronegative atom. சரியா, 2 unlike atom இருக்கும்போது அங்கே எப்படி இருக்குமோ அசைன் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ அவங்களோட எலக்ட்ரான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்குங்க, கம்மியாக இருக்கும். சரி, எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டமில் வந்து என்ன இருக்குங்க, எலக்ட்ரான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும்போது அங்கே என்ன ஆயிருங்க, நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் பேரியம், அதாவது பொட்டாசியம் புரோமைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து +1 -1 இருந்துச்சுன்னா ஆட் பண்ணால் என்ன ஆயிருங்க, 0 ஆயிரும். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியாவில் பார்த்தீங்கன்னா -3 இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து என்ன இருக்கும், அதோட வேலன்சி வந்து 3 அப்படிங்கும் -3 ஆயிரும். அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு எப்பவுமே எப்படி தான் இருக்கும், +1 இருக்கும். ஹைட்ரேட் தவிர எல்லாத்துக்குமே +1 தான் இருக்கும். அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எப்பவுமே 2 தான் இருக்கும். அது வந்து என்னவா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து அதோட நம்பர் வந்து எப்பவுமே அது வந்து -2 தான் இருக்கும். மோர் ஆர் லெஸ் வந்து எப்பாவது சேஞ்ச் ஆகலாம். சரிங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்ளம்ஸ் ஆன் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஆக்சிஜனேற்ற என்ன நிர்ணயிக்கிறதுக்கான கணக்கீடு பார்க்கலாம். சரிங்களா, ஒரு நடுநிலையான மின்சுமையற்ற மூலக்கூறில் ஆக்சிஜன் எண் வந்து எப்படி இருக்குங்க, 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நியூட்ரல் மாலிகூல் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், 0வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஹைட்ரஜனுக்கு என்ன சொன்னேன், +1 சொன்னேன். ஆக்சிஜனுக்கு -2 சொன்னோமா. ஸோ அதுக்கு எப்படி போடணும், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, H2O அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா, அதாவது இப்படி போடணும். சரிங்களா, எப்படி போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா H2Oன்னு போடுவோம். அப்போ இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு என்ன பார்த்தோம் நம்ம,
ப்ளஸ் ஒன்னுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, ஒரே ஆக்சிஜன், அதுக்கு -2ன்னு பார்த்தோமா. இப்போ 2 × 1ன்னா 2 ஆகும், 2 × 2 வந்து 2 தான் ஆகும். இங்கே மைனஸ் சிம்பிள் ஒன்று நான் மைனஸ் தான் போடும். இந்த தண்ணி ஆட் பண்ணி என்ன ஆயிடுங்க, 0 ஆயிரும். சரிங்களா. ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு என்னவா இருக்கும், -2வா இருக்கும். சரிங்களா. அடுத்த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் NaCl ரெண்டுக்குமே 1 1 தான். அப்போ அந்த 1 1 நீங்கள் ஆட் பண்ணும் போது என்ன ஆகும், இது +1 -1, NAக்கு +1, Clக்கு -1. அப்போ 1 × 1 + 1 × -1ன்னு போட்டிங்கன்னா 1 × 1 1 ஆகிடும், 1 × 1 -1, இங்கே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். சரிங்களா. இதே illustration 3ல் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4 போட்டு பார்க்கலாமா. அப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன 1, ஹைட்ரஜனுக்கு என்ன சொல்லியிருக்கோம் இங்கே, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு -2ன்னு தெரியும். அப்போ சல்ஃபருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா. இது எப்படி எழுதலாம், 2 × ஹைட்ரஜன் + 1 × சல்ஃபர் + 4 × ஆக்சிஜன். இப்போ ஹைட்ரஜனுக்கு என்ன 1, சல்ஃபருக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜனுக்கு -2 இல்லையா, 2 × 1 2 + x -8. இதுலேருந்து மைனஸ் பண்ணினா என்ன ஆகும், x -6ன்னு ஆகும். அப்போ = 0 சொல்லுவோம். அப்போ x = -6 அந்த பக்கம் போனால் +6 ஆயிரும். அப்போ சல்ஃபருக்கு என்ன வேலன்சி வரும், +6 அப்படின்னு வரும். சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், அடுத்து illustration 4 பாரு. ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் குரோமியம் இன் K2Cr2O7. கேக்கு வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்து வச்சுருக்கோம், 1ன்னு தான் பார்த்து வச்சுருக்கோம். சரிங்களா. குரோமியமுக்கும் 1, குரோமியம் தான் கண்டுபிடிக்கணும். ஆக்சிஜனுக்கு -2 போடலாமா. 2 × K + 2 × Cr + 7 × ஆக்சிஜன். அப்போ 2 × 1 + 2 × குரோமியம் தெரியாதுன்னா x + 7 × -2 போட்டோம்னா 2 + 2x -14 இருக்குமா. அப்போ இங்கே என்ன வரும், 2x -12 = 0. இப்போ 2x = 12. அப்போ x = 12/2. என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னு வரும். இப்போ குரோமியமுக்கு 6 தான், சல்ஃபருக்கும் 6 தான். சரிங்களா. இன்னொரு 5th illustration பாருங்கள். ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் FeSO4. சரிங்களா. FeSO4 வந்து Feக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா. Sக்கு வந்து நம்ம 6ன்னு பார்த்துருக்கோம், Oக்கு வந்து -2ன்னு பார்த்துருக்கோம். சரி பாருங்கள். அப்போது 1 × Fe + 1 × S + 4 × ஆக்சிஜன். அப்போ 1 × Feக்கு xன்னு வச்சுக்கலாம், ப்ளஸ் எக்ஸுக்கு வந்து எஸ்ஸுக்கு வந்து 6 இல்லையா, 1 × 6, இதுக்கு 4 × -2ன்னு வச்சிட்டிங்கன்னா x + 6 -8. அப்போ x -2 = 0. அப்போ x என்ன வரும், 2. அப்போ Feக்கு வந்து என்னதுங்க, +2 வந்து வரும் FeSO4ல். சரிங்களா. இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணும், ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ஃபைன் பண்ணும். சரிங்களா. எதுக்கெல்லாம், KMnO4ல் எம்முக்கு ஃபைன் பண்ணணும், Na2Cr2O7ல் Crக்கு ஃபைன் பண்ணணும், அடுத்தது CuSO4ல் Cuக்கு ஃபைன் பண்ணணும், FeOவில் Feக்கு ஃபைன் பண்ணி எனக்கு அனுப்பணும். இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைக்கோட ப்ராப்ளம்ஸ். சரிங்களா. ஃபைன் பண்ணி அனுப்புவீங்களா. ஸோ இன்றைக்கோட இந்த லெசன் கம்ப்ளீட்டட். இந்த லெசனுக்கு நம்ம என்ன பண்ணணும், புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் எழுதணும் இல்லையா. சரி, அதையும் எழுதிடலாம். ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ.